அப்படியே மண்டை குழம்பி அவ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பா. அப்படியே அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வந்துருவோம். என்ன ஓகேவா? ஓகே. சரி. சும்மா இருங்க. ரொம்ப மோசம். என்னங்க நீங்க ஹாஸ்பிட்டலுங்க? என்னங்க நீங்க இப்படியா பண்ணுவீங்க? சுத்த மோசங்க. ஹாஸ்பிட்டலுங்க. சும்மா இருங்க. ஏய் மகேஷ் பாத்திர போறான். செல்வரங்கம், செல்வரங்கம், செல்வரங்கம். என்னாச்சு மேடம்? என்ன செல்வரங்கம், ஒரு ரியாக்ஷன் மேலமா படுத்திருக்கா? நானும் எவ்வளவு நேரம் தான் சும்மாவே நிக்கிறது வெளியில. இப்ப என்ன பண்ற செல்வரங்கம்? ஒண்ணுமே புரியல மேடம். அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா கிட்ட மறைக்கிறது தப்புதான்க்கா. அக்கா என் சின்ன புத்தி உங்க 2 பேரையும் தப்பா முடிச்சு போட்டு பாத்துருச்சுக்கா. அந்த தப்புக்காக தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. அவர் வேலை இல்லாம இருந்தப்போ அவருக்கு வேலை கொடுத்து, தங்க வீடு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ஒரு அம்மா மாதிரி, பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டீங்கக்கா. உங்களை நான் இவரோட சம்பந்தப்படுத்தி பேசிருக்க கூடாதுக்கா. அதனால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அக்கா எனக்கு இப்பதான்க்கா புரியுது. அக்கா நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட குணம் தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன். சாரிக்கா. அக்கா நான் சந்தேகப்பட்டுதான்க்கா மொட்டை மாடிக்கே வந்தேன். ஆனா அங்க தேவ சரு நீங்களும் தான் இருந்தீங்க. உங்களை போய் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. எங்க நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இந்த வேலையவே பாருங்க. இனிமே உங்களை சந்தேகமே பட மாட்டேங்க. என்னங்க வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன செல்வரங்கம் இவ இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்ன பண்றது? அதான் மேடம் எனக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம போட்ட பிளான்லாம் எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாங்க. என் அண்ணன் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அசோக் அப்படியே ஆம்பளை மலர். உங்க அக்கா குணமோ அசோக் குணமோ ஒண்ணு. நடக்காத நடந்துச்சுன்னு சொல்றது, தான் பண்ண தப்ப மத்தவங்க பண்ணாங்கன்னு சொல்றது எனக்கு புரியல ரோஹிணி. அசோக் எப்படி இப்படி தைரியமா நான் குடிச்சேன்னு சொன்னாருன்னு? அப்படி சொன்னதுன்னா அப்பா அவரை மன்னிச்சு விடுவாரு. அதான். அப்போ மாமா என்னன்னு நினைப்பாரு சொல்லு. நல்லா யோசிப்பாரு. நான் குடிச்சேன்னு தெரிஞ்சா மாப்பிள இப்படிதான் போல, அதனால மலர் வெறுத்துட்டு ஓடிட்டான்னு நினைக்க மாட்டாரு. அசோக் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாரு தெரியல ரோஹிணி. விடுங்க கோகுல், அத நான் உங்களை நம்புறேன்ல. இப்ப என் பலமே நீதான் ரோஹிணி. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் ரோஹிணி. ஆனா அது கெடுக்கிற மாதிரி அசோக் நீ லேசா சந்தேகப்பட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாக்க என் மனசளவுல நான் நொடிஞ்சு போயிருப்பேன். நல்ல வேளை நீ நம்பல. ஆனா ரோஹிணி நம்ம எதுக்கும் அசோக் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணனை பத்தி எனக்கு தெரியாத கோகுல். அவர் ஏதாவது சொன்னா நான் நம்பிடுவேனா? ரோஹிணி இந்த வீட்ல நான் மதிக்கிறது 2 பேர் தான். ஒன்னு மாமா,
அடுத்தது நீ. ரோஹிணி, எனக்கு உன் மேல இருக்கிறது காதல், அன்பு, பிரியம் மட்டும் இல்ல, மரியாதையும் மதிப்பும் கூட. அக்கா வாக்கா, உட்காரு சாப்பிடலாம். வாக்கா. அக்கா வாங்கக்கா சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க அத்தை சாப்பிடலாம். எங்க வீட்டு கஞ்சியே எப்ப வேணாலும் ஊத்தி குடிப்போம், நீ ஊத்தி மொழுகு. அக்கா உன்னை சாப்பிட தான் கூப்பிட்டேன். இப்ப வரியா வரலையா? நந்தவன் அழிஞ்சு போச்சு, இனி கழுத மேஞ்சா என்ன, குதிரை மேஞ்சா என்ன? என்னக்கா காக்கா கத்துதா? காக்காவா? அது தெரிஞ்சா நீயே எப்படி இருக்க போற? என்னடி சொல்ற? உன்ன சாப்பிட சொல்றேன். பாத்தீங்களா அத்தை, விட்டி கணக்கா இருந்துட்டு எம்புட்டு போடு போடுறான்னு. என்னக்கா கோழி குத்துறமே கொத்திக்கிட்டு இருக்க? நல்லா அள்ளி போட்டு சாப்பிடு. புள்ளத்தாச்சி பொண்ணு இது கூட சாப்பிடலன்னா எப்படி? கொடுமையை பாத்தியாடி? ஆதியில வந்தவ வீதியில நிக்கிறா, நேத்து வந்தவ நெய் சோறு திங்கிறா. அத்தை என்னடி? இல்லத்த, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க பழமொழி தான் போட்டு பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அசத்துட்டீங்களே. உங்க கைப்பக்குவமா கைப்பக்குவம். இந்த ருசியை கண்டா யாருக்கு எங்க போக தோணும்? அம்மா தாயே. இவன் ஒருத்தன் நேரங்கட்ட நேரத்துல. அம்மா. ஐயா பிச்சைக்காரரே, உள்ள வாங்க. எதுக்குமா? உள்ள வந்து சாப்பிடுங்க, வாங்க. இல்லம்மா, இங்கே போடுங்க, நான் சாப்பிட்டு அட, வரேன். உள்ள வாங்க, விருந்தே வைக்கிறேன். ஐயோ வேணாம்மா, நான் தெரியாம வந்துட்டேமா. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா, உள்ள வாங்க. ஏற்கனவே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிச்சையும் கடவுளும் ஒண்ணுதான். வாங்க உள்ள வாங்க. அம்மா, உங்களை மாதிரி அவதத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. வாங்க உள்ள வாங்க வாங்க. ஐயா ஐயா உள்ள வாங்க, இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வாங்கய்யா உட்காருங்க, நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க, கூச்சப்படாதீங்க. அம்மா, ஏற்கனவே உள்ள 2 பேரும் சாப்பிட்டு சொன்னீங்களே, இவங்க தானே? நல்லா தான் இருக்காங்க. நீ கூட தான் நல்லா இருக்க. ம், ம். என்ன பாக்குறீங்க? இங்க கண்ட கண்ட கழுதைங்களே சாப்பிடல. உங்களுக்கு என்ன, பலமா தின்னு சொகுசா ஏப்பம் விடுங்க. உட்காருக்கா. அத்தை கோச்சுக்க போறாங்க. சொந்த வீட்டுல பிள்ளைக்கே சோறு இல்லாதப்ப அத்தை பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறாங்க. அவருக்கே அவ்வளவு மரியாதைனா நாம யாரு? இந்த வீட்டு மருமகள்க, நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும். நீ பாட்டுக்கு எந்திரிச்சிட்டா அந்த மரியாதை குறையாதா? நீ சாப்பிடுக்கா. சொன்னட்டாயி. இந்தா வாய் முடிச்சு சாப்பிடுறியா இல்லையா? மாமா உட்காருமா. சாப்பிடும் போது எந்திரிக்க கூடாது, கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நல்லா தான் போகுது. பரவாயில்லம்மா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. உங்க அக்காவுக்கும் சொல்லிக் கொடு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாமா. அம்மா, சின்ன பொண்ணு இருந்தாலும் எவ்வளவு தெளிவா பேசுது பாத்தீங்களா? இந்தாயா உன்னை சாப்பிட தானே கூப்பிட்டேன். நாட்டமே பண்ண சொன்னேன். எந்திரியா எந்திரியா, முதல்ல எந்திரி. தட்டுவி தட்டுவி, எந்திரி எந்திரி, போ வெளியே போ, போ வெளியே போ. இந்த பாரு, இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன் கொன்னு போடுவேன். அம்மா, நீ தான் வீட்டுக்குள்ள கூட்டு ஷர்ட் போட்ட, கூட நிறைய வைக்கிற அவடாரும். உங்க வீட்டு ஷர்ட்டை சாப்பிட்டா உனக்கு கொழுப்புதாயா? உன்னை வீட்டுக்குள்ள உட்கார வச்சேன் பாரு, என்னையே சொல்லணும். இந்த பாரு டேய், உன் பொண்டாட்டியை விட அந்த பருமு பல மடங்கு மோசம்டா. அடங்காம தெரியுதா? மாமா, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுமா? சரி விடு,
அவகிட்ட என்னால எதுவும் பேச முடியாது. ஆனா அவ அக்கா காரிய போடுறப்போ லைவ் ஓடுவாமா, ஓட வைப்பேன். அத முதல்ல செய். செய்யறேன். பார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சந்திரன் கோயிலுக்கு வா. என்னக்கா? ஒண்ணும் இல்ல. ஆமாங்க. சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். பாண்டி மிஸ், உட்காரு பாண்டி. என்ன பாண்டி, கிளாஸுக்கு போகாம இங்கே உட்காந்துருக்க? கதை பீரியடு தான் மிஸ். அதான். ஏன் பாண்டி, பாட்டி எதுவும் பேசுனாங்களா? இல்ல மிஸ், எனக்கு எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதான். அப்பா அம்மா ஞாபகமா? ஆமா மிஸ். சரி பாண்டி, நீ கிளாஸுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். என்ன மிஸ் சொல்றீங்க? நீ கிளாஸுக்கு போ பாண்டி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மிஸ். ஹலோ, யார் பேசுறீங்க? நாங்க பாண்டி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். உங்க பையனை பத்தி சில ஃபீட்பேக் சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஸ்கூல் வர முடியுமா? என்ன விஷயம் மேடம்? நீங்க நேர்ல வாங்க சொல்றேன். சரிங்க மேடம். மேடம், இத எங்கிட்ட மட்டும் தான் சொல்றீங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இத பாண்டி அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா பாண்டியை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே சார், சொல்லல. சரிங்க மேடம், நான் உடனே கிளம்பி வரேன் மேடம். சரிங்க சார். ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? பாண்டி அம்மா தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் பாண்டி படிக்கிற ஸ்கூல் டீச்சர் பேசுறேன். பாண்டியை பத்தி சில ஃபீட்பேக் சொல்லணும். கொஞ்சம் ஸ்கூல் வர முடியுமா? என்ன மேடம் திடீர்னு கூப்பிடுறீங்க? பாண்டியை யாரையாவது அடிச்சிட்டானா? அதெல்லாம் இல்ல மேடம், அவன் படிப்பு விஷயமா பேசணும், அதான். ஓகே மேடம், நான் வரேன். ஆனா ஒரு விஷயம். சொல்லுங்க மேடம். இந்த விஷயத்தை என்கிட்ட மட்டும் தானே சொல்றீங்க? பாண்டி அப்பா கிட்ட சொல்லலையே. ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, பாண்டிய பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. வந்தாலும் தேவையில்லாம பேசிட்டு இருப்பாரு, அதான். ஓகே மேடம். எப்போ வர சொன்னா எப்போ வர? சாமி கும்பிடணும். அதான் சாமி கும்பிட்டல, எங்க போற? கோயில் எத்தனை சாமி இருக்குன்னு தெரியும்ல. ஏய், என்ன திமிரு வச்சுச்சா? காக்க வச்சுட்டுன்ற திமிரா? என்ன விளையாண்டு பாக்குறியா? விளையாடுறதுக்கா கோயிலுக்கு வருவாங்க? ஓ, உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? ஏய், எங்கடி போற? அதான் உன்கிட்ட என்ன பேச்சுன்னு சொன்னீங்கல்ல. கட்டின புருஷனை பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கட்டின புருஷனை பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கான்னு கேட்டா நீ என்னைய கேலி பண்ற? உங்களுக்கெல்லாம் தாலி கட்டினதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் புருஷங்கிற நினைப்பே வருதுல்ல. கோயிலா போச்சு, துப்ப முடியல. ஏய், நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லதாண்டி இங்க வந்த. நானே உன்னை வேணான்னு சொல்லிட்ட அப்புறம் நீ ஏன்டி எங்க வீட்டுல உட்காந்துருக்க? யார் கூட வாழ போற? என் கூட தானே. எனக்கு ஒன்னும் பிடிக்கல, என்னாலும் உன் கூட வாழ முடியாது. பார், நீ ஒரு நல்ல பொம்பளையா இருந்தீனா நீயே மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு என் அப்பா வந்து பேசினாரு, என் தங்கச்சி வந்து பேசினான்ட்டு மறுபடியும் இந்த வீட்டுல காலை எடுத்து வைக்காத. ஏய், நான் உன் கூட வாழ போறதுக்கு இல்லைன்னு அப்புறம் நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரணும்? நீ என் வீட்டுக்குள்ள வர்றதுனால எனக்கு பிரச்சனை, என் அம்மா, என் அண்ணன், என் அண்ணி எல்லாருக்கும். ஏன் என் தம்பி, ஓடுகாலி, உன் தங்கச்சி, அத்தனை பேருக்கும் பிரச்சனை தாண்டி. பார், நீ படிச்சவ தானே, நான் பேசுன அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒழுங்கு மாதிரி தான் உங்க வீட்டுக்கு போயிடு. உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணு.
போறேன். தேங்க்ஸ், வரேன். நில்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நான் ஒரு வார்த்தையில பதில் சொன்னதும் கிளம்புறீங்க. ஏன் நான் பேச வேணாமா? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வீட்டை விட்டு வெளில போன்னு நீங்க சொன்னப்பவும் சரி, உங்க அம்மா அடிக்கடி என்ன வீட்டை விட்டு வெளில போடின்னு சொல்லும் போதும் சரி, நான் போக மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளவே உங்க காலடியில தான் கிடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா? அப்ப நான் உங்களை நம்பினேன். ஆனா இப்பதானே தெரியுது உங்களை பத்தி. மனசு கஷ்டத்தை கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட நினைச்சு கூட உங்ககிட்ட என்னால பேச முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே கோவில்ல வாக்காமோ நம்ம உட்காந்து பேசுவோன்னு என்ன எத்தனை தடவை ரோட்ல மறைச்சு கூப்பிட்டுருப்பீங்க. ஆனா இப்ப கூப்பிட்டீங்க. இனிமே நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றதுக்கு. நான் கூட கோயிலுக்கு கூப்பிட்டதோ நீங்க மனசு மாறி நான் கோவத்துல பேசிட்டேன், தப்புதான் அப்படின்னு சொல்லுவீங்க நினைச்சு ஒரு நப்பாசையில தான் இங்க வந்தேன். நீங்க என்ன தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க. கேட்டீங்களே ஒரு வார்த்தை, என்ன சந்தேகப்பட்டு அந்த கேள்வியை மட்டும் நீங்க கேட்காம இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க பேசின பேச்சுக்கு நான் எங்க வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். மிஸ்டர் மூர்த்தி, நான் உங்க வீட்ல தான் இருப்பேன். ஏன் குழந்தை பிறக்கணும், அதுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்டையும் எடுத்து ஏன் குழந்தைக்கு அப்பா மூர்த்தி தான் நிரூபிச்சுட்டு அடுத்த செகண்டே நான் உங்க வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எப்படி தெரியுமா? இனிமே நீங்க என் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு